நிறைய உண்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியே இருக்கவங்களுக்கு யாருக்குமே தெரியல. ஸோ I just want to take a photo with the video or speaking the history of the Angkor Wat or வரலாற்றை சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கேட்குறான், மிரட்டுறான். என்ன ஒரு கேவலமான ஒரு ஜென்மனுங்க. இதை பாருங்க, தலைகள் துண்டிக்கப்பட்டு இது கண்டிப்பாக வந்து இந்தியன் கவர்மெண்ட் சைடு வந்து எதனா ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். இந்த வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வைரல் ஆகவே ஆகாது. ஏன் தெரியுமா? நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஹிஸ்ட்ரி அழியதை விட நம்மளுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல. என்னென்னா வந்து எங்களை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம ஹலோ கைஸ், ஹிஸ்டரியன், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாரும் எக்ஸைட்டடாக இருந்திருப்பீங்க. நம்ம தமிழ்நாடு வண்டியை இந்த மாதிரி வந்து ஒரு தமிழ் மன்னர் கட்டின ஒரு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னும் போது அங்கோர் வாட் கோயிலை தான் கைஸ் சொல்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலகத்திலே இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய லார்ஜான ஒரு கோயில் ஆக்சுவலாக. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம வந்து தமிழர் கட்டியிருக்காங்க அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு நம்மளுடைய டிஎன் ரிஜிஸ்டர்ட் வெஹிக்கிளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துகிட்டு போகிறோம் போது இன்னும் வந்து பெருமை தானே. ஆனால் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்ல முடியாதில்ல. நிறைய உண்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியே இருக்கவங்களுக்கு யாருக்குமே தெரியல. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எக்ஸைட்டடாக இருக்கீங்களோ இல்லையோ, நான் வந்து இங்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம அங்கோர் வாட் கோயிலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போக போகிறோம். இங்கேருந்து வந்து ஒரு 8 கிலோமீட்டரு. அதுக்கப்புறமா வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பயோன் டெம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போக போகிறோம். ஸோ இது ரெண்டும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. லெட்ஸ் கெட் இன் டு டுடேஸ் வீடியோ. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கி இருக்க ரூமு. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் தான் வந்து காட் கிங் ஜெயவர்மன். ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெயவர்மன் ஆக்சுவலாக. ஸோ 1181 and 1221. ஸோ இவருடைய 2 கைகளும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இல்லை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஊரில், இந்த நாட்டில் அந்த ஒரு ஹிந்து இதுவே இருக்கக்கூடாது, ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து புத்திசம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக தாரா வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அழுக்காக இருக்கா, கழுவணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி நம்ம வந்து புவனி வந்திருக்கான். புவனி எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன், தமிழ் ட்ரக்கர் புவனி. ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடியே வந்திருக்காங்க. அவனுடைய வீடியோ பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய சிலைகள் இல்லாமல் இருந்தது கரெக்டாக. ஸோ நிறைய சிலைகளை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே புத்திஸ்ட் சிலை மாதிரி வந்து ஆக்கியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. ஆனால் இப்போ என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுலேயும் நிறைய விஷயங்கள் வந்து இல்லை. அங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மியூசியமுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வந்து அந்த மியூசியமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து போயிருந்தோம். லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள். மேபி அந்த ஃபைல்ஸ்லாம் கரெக்டாக இருந்தது. இல்லை அது வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ரெக்கவர் பண்ணுறதுக்கு. ரெக்கவர் ஆச்சுன்னா வந்து அந்த கிளிப்ஸ்லாம் போடுறேன், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்திருக்காது. ஆனால் இன்னும் தான் வந்து அவங்க வந்து அங்கே இருக்கிற சிலையை எல்லாத்தையுமே வந்து எடுத்தாலுமே சரி, யார் கட்டினது அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேட்ரு. ஸோ அதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றது தான் மேட்ரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏகப்பட்ட இந்தியன்ஸ் இருக்காங்க. இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாமே ஏகப்பட்டது இருக்குது இங்கே. இந்த இடம் பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சியாம் ரேப் ஆக்சுவலாக. ஸோ சியாம் ரேப்லேருந்து ஒரு 8-9 கிலோமீட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம அங்கோர் வாட் டெம்பிள். அங்கோர் வாட் டெம்பிள்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா பயோன் டெம்பிள். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து 400-500 ஏக்கர் பரப்பளவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கோயில் கட்டியிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்கள். இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வந்து கட்டுறதே ரொம்ப கஷ்டம், அவ்வளோ பெரிய ஒரு கோயிலை. ஸோ அப்போ வந்து எந்த விதமான ஒரு டெக்னாலஜியுமே இல்லாமல் கட்டியிருக்காங்கன்னா வந்து எவ்வளோ ஒரு ஆர்கிடெக்சர், கலை நயம் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ஆனால் அது இல்லாமல் இந்திய கொடியை போட்டு நீங்கள் என்ன தான் வந்து நிறைய விஷயங்கள் அங்கேருந்து தூக்கினாலும் நாங்கள் இந்திய கொடியை தூக்கிட்டு உள்ள வரோம்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம். இன்னொன்று என்னன்னா, அங்கே வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் தர மாட்டாங்களாம், வீடியோ ஷூட் பண்ணக்கூடாதுன்னு வாங்கலாம். அதுவும் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன்ஸ். இது வந்து எந்த காரணத்தினாலும் சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. ஆனால் வந்து இந்தியன்ஸை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணவே விட மாட்டாங்களாம். நான் புவனி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவன் தான் சொன்னான், அங்கே இருக்க ஃபாரினர்ஸ் எல்லாம் ஷூட் பண்ண விடுவாங்கடா, நம்மளை மட்டும் ஷூட் பண்ண விட மாட்டாங்க, கோப்ரோ எடுத்துகிட்டு போய் விளாக் பண்ண அப்படின்னா. நான் இல்லை வாய்ப்பே கிடையாது, நான் கேமரா எடுத்துகிட்டு போய் தான் விளாக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டுருக்கேன். அது இல்லாமல் ஷூட் பண்ணவே முடியாதுன்னா ட்ரோன் எப்படி? எனக்கு வந்து அந்த டெம்பிளுக்கு மேலே ட்ரோன் ஃப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை. மேபி வந்து ரிட்டன் வரப்போ ஃபஸ்ட் அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் ரிட்டன் வரப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். வா இப்போ ஒரே ஸ்டேட் ரோடு தான். நான் வந்து 5.3 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கோர் வாட் போகிற ஒரு ரோடு.
அண்ட் கிட்டத்தட்ட வந்து 400லேருந்து 500 ஏக்கர்னால் வந்து பார்த்திங்கன்னா வந்து யோசிச்சு பாருங்கள். அதுவும் முற்றிலும் காடு சூழப்பட்ட பகுதி. ஆனால் வெளியே அவுட்டரில் பாருங்கள் எப்படி இருக்குது, எவ்வளோ பெரிய ஒரு சிட்டியாக. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த காலத்தில் வந்து பிரிட்டிஷர்ஸுடைய ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக வந்து கம்போடியாவுடைய கைக்கு வந்தது. பிரிட்டிஷருடைய ஆட்சி நடக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக நடத்திட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் படித்தப்போ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ சம்திங் படித்தேன். அண்ட் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு சிவில் வார் நடந்ததில்ல, கம்போடியா உள்ளே நடந்த ஒரு சிவில் வார். அந்த சிவில் வாரில் நடந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த துப்பாக்கி குண்டு சுடுதல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஒரு புல்லட்ஸுடைய தடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அங்கே இருக்கிற செவுத்தில் இருக்குமா. எனக்கு உண்மையாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் தான் வந்து எங்களுடைய காட்ஃபாதர் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் சொன்னப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப பெருமையாக இருந்தது. ஆனால் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹிஸ்ட்ரியை அழிச்சிட்டு அந்த மனுஷனுடைய அவருடைய அடையாளத்தை வந்து மாற்றி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கிட்டு பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்பவே சீப்பாக இருக்குது. ஏன் அப்படிலாம் எல்லா நாடுமே எல்லா நாடுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய விஷயத்த மறைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடும் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இன்னும் ஒரு 40-50 வருஷம் கழிச்சுலாம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்த அங்கோர் வாட் டெம்பிள் இட் இஸ் 100% ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் புத்திஸ்ட் டெம்பிள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து மாறிடும். நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரிலீஜியஸ்க்கும் அகெயின்ஸ்டாக இல்லை. ஆனால் இருக்கிற விஷயத்தை இருக்கிற மாதிரி வைக்கணும்ல கரெக்டாக. அதில் வந்து அந்த ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து அழிக்கக்கூடாதுல்ல, அழிச்சு வந்து அதை வந்து மாற்றி அமைக்க நினைக்கக்கூடாதுல்ல. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே இருக்கவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற கைடே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புத்திஸ்ட் டெம்பிள்னு தான் சொல்லிட்டு வரவங்ககிட்டலாம் சொல்லுவாங்களாம். ஆனால் வந்து உலகத்துக்கே தெரியும் அது ஒரு ஹிந்து டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ பெரிய காடு பாருங்கள். வெல்கம் டு அங்கோர். இதை பாருங்க கைஸ், நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அமைஞ்சிருக்கு. நடுவில் கரெக்டாக இருக்கும். சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய ரிவர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்கும், லேக் மாதிரி. அப்பா கைஸ், எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அப்பா ஆனால் டூரிஸ்ட் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க கைஸ். செம்ம ஒரு கூட்டமாக இருக்குது. இந்த பாருங்க வேறு லெவல் கூட்டமாக இருக்குது. பார்க்கிங்கில் விட்டுட்டு நடந்து வரணும் போல இருக்குது. நம்ம எனக்கு அந்த கோயிலுக்கு முன்னாடி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அது எதுவும் வாய்ப்பு இருக்காது போல இருக்குங்க. ஆனால் எவ்வளோ ஒரு கூட்டம் பாருங்கள், எவ்வளோ ஒரு கூட்டம் பாருங்கள். இன்றைக்கி இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து செவ்வாய்க்கிழமைன்னு நினைக்கிறேன் சம்திங். பாருங்கள் இவங்களாம் வந்து இவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வந்திருக்காங்க ஃபுல்லாக. இன்றைக்கி ஏதோ வந்து இதுதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். கைண்ட் ஆஃப் ஏதோ ஃபெஸ்டிவல் மாதிரி ஏதோ நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ ஒரு கூட்டம். எங்கன்னா ஒரு இடத்துல பார்க்கிங்கை போட்டு போவோம். நான் தட்ட போகிறேன். எங்கடா பார்க் பண்ண விட்றீங்க? ஓகே, பார்க்கிங்கை போட்டாச்சு. இங்கே என்ன இவ்வளோ கூட்டம் இருக்குங்க. யாரோ தம்பின்னு கூப்பிட்ட மாதிரி இருந்தது. கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடையாதான். டிக்கெட் கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஒரு இடத்துல. நாங்கள் வந்து கோயிலில் என்ன டிக்கெட் எடுக்கிறதா இருந்தாலும் அங்கேயே தானே இருக்கும்னு நினச்சோம். பட் ஆனால் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் போல இருக்குது டிக்கெட் கவுண்டர். ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டுருக்கோம். இப்போது எவ்வளோ லூசுத்தனமாக வச்சுருக்கானுங்க பாருங்கள் டிக்கெட் கவுண்டராக எடுத்துகிட்டு போய் எங்கேயோ. இதில் வர அங்கே இருக்க கைடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுற்று போட்டாங்க எங்களை. உங்களுக்கு என்ன கைடு வேணுமா $13 அதுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்தீங்கன்னா கைடு மட்டும் எடுத்துடாதீங்க, யூஸ்லெஸ். நம்மக்கிட்ட தப்பாக இருக்கிற ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் சொல்லுவாங்க. செம்மையான ஒரு டிராஃபிக் கைஸ். இன்றைக்கி என்னன்னு தெரியல, இவ்வளோ கூட்டம் இருக்குது. ஓகே மக்களே, இதுதான் வந்து டிக்கெட் கவுண்ட்ரு. ஸோ இப்போ வந்து டிக்கெட் எடுக்க போகிறோம். $37 நினைக்கிறேன் ஒரு ஆளுக்கு இங்கே. பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து டிக்கெட்டு. ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து $37 ஆக்சுவலாக. ஸோ இது பாருங்கள் ஃபோட்டோலாம் போட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அப்படியே வச்சுக்கலாம் போல இருக்குது சேஃபாக. ஆனால் என் மூஞ்சி தான் திருட்டு மூஞ்சி, ஆதார் கார்டில் வந்து ஃபோட்டோ மாதிரியே இருக்குது இதில். பட் பிரச்சனை இல்லை, வாங்க போகலாம். ஓகே கைஸ், பேக் டு த கோயில் பார்க்கிங்கு. இதை பாருங்கள் 2 பேர் வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க் பண்ணிட்டோம். அந்த ஹெல்மெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடையில் வச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து உள்ளே போக வேண்டியது தான். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். $37 ஒரு டிக்கெட்டு ப்ளஸ் வந்து பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு $1 வண்டிக்கு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நடந்து இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் அண்ட் என்டர் ஆக போகிறோம். இந்த இடத்துலலாம் பைக் எடுத்துகிட்டு வர வச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். பட் போய்ட்டு ஒரே ஒரு ஃபோட்டோ எங்கள் நிப்பாட்டி ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம். இது பாருங்கள்
இந்த மாதிரிலாம் வருவாங்க. யாரையும் வந்து சேர்க்காதீங்க, கொடுக்கவும் வேணாம் நம்ம. ஏன்னா உண்மையான வரலாறை சொல்லாமல் பொய்யா ஒன்று சொல்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா விக்கிபீடியாலே சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அதை பற்றி இன்னும் அழகாக இருக்குது கைஸ், ரொம்ப அழகாக இருக்குது கைஸ். சினிமாட்டிக் ஷார்ட்ஸில் காட்டுற பாருங்க உள்ள என்ட்ரன்ஸ் எல்லாத்தையும். இதுதான் கைஸ் வந்து உள்ளே போகக்கூடிய பிரிட்ஜு. இவங்களே பண்ணியிருக்காங்க தெரியுதுங்களா. அங்கே போனதுக்கப்புறம் படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி என்னன்னு சொல்லிட்டு தெரியல, பயங்கரமான ஒரு கூட்டம் இருக்குது. ஜாலியாக இருக்குன்னு நினச்சோம், ஆனால் செம்ம ஒரு கூட்டம், பயங்கரமான ஒரு கூட்டம். இவ்வளோ கூட்டம் இல்லை, ஆனால் ஒரு இந்தியனை கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியல. அவ்வளோதான். ஓகே கைஸ், இது இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே போகணும். இந்த பாருங்கள், அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தோம் நம்ம. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரன்ஸு. உள்ளே போய்ட்டு அந்த பக்கம் வெளியே வரணும்னு நினைக்கிறேன். என்ட்ரன்ஸு செம்மையாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா, நான் சொன்ன பார்த்தீங்களா புல்லட் ஹோல்ஸு அதெல்லாம் இருக்குது பாருங்கள். சவுத்தில் பில்லர்ஸ் எவ்வளோ பாருங்கள் இம்பாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு மட்டும் பாருங்கள். சரிதா, இதில் இருக்கக்கூடிய கார்விங்ஸை பாருங்கள். ஸ்பா எவ்வளோ செம்மையாக கார்விங்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்ம ஊரில் கோயிலில் போகும்போது இருக்கும் பாருங்கள், அதே மாதிரியே இருக்குது. செம்மையான ஒரு கூட்டம் இருக்குது. அதுதான் அது இப்போ இருக்கிறதே ஒரு பெரிய தலைவலி நமக்கு. வேறு லெவலில் இருக்குது கைஸ் கோயில் பாருங்க. இங்கே வந்து என்ட்ரன்ஸு இவ்வளோ தூரம் வந்து தள்ளி போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு கோயில் உள்ளே இன்னும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு நாள் பத்தவே பத்தாது இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. இன்னும் ஒன்று கூட்டம் அதிகமாக இருக்குது. இப்போ கனவு மாதிரி இருக்குது கைஸ் பார்க்குறதுக்கு. இது வந்து உண்மை மாதிரியே தெரியல. சார் இன்றைக்கின்னு பார்த்தா ஹாலிடே ஆயிடுச்சு உங்களுக்கு, எல்லாம் வந்துடுறாங்க கூட்டமாக. ஷிட், இங்கே இருக்கக்கூடிய படிக்கட்டுகளை பாருங்கள் கைஸ். எவ்வளோ பெரிய பாறைகளை வச்சு கட்டியிருக்காங்க பாருங்கள். இதை பாருங்கள், இதுதான் மெயினே. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம ஒரு அழகாக இருக்குது. எனக்கு ஒன்றே ஒன்று தான், ஏகப்பட்ட கூட்டம் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னால் ப்ராப்பராக அதை வந்து அனுபவிக்க முடியல. அந்த ஒரு வைப்ஸை யாருமே இல்லாதப்போ தனியாக ஒரு ஆள் வரணும் போல இருக்குது எனக்கு ஆக்சுவலாக. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சைடில் மார்க்கெட்லாம் இருக்குது. உள்ளே வந்து என்னென்ன சிலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல, பார்ப்போம். ஆனாப்பா கிட்ட வர வர அதோடைய அழகே வர மாதிரி இருக்குது கைஸ். ஒரு சிங்கிள் ஃப்ரேம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை அடக்கவே முடியாது கைஸ், அவ்வளோ ஒரு பெருசாக இருக்குது. வரானுங்க நம்மக்கிட்ட மட்டும் வருவானுங்க என்ன சொல்கிறதுக்கு. ஹலோ, I just want to take a photo with the video or speaking the history of the Angkor Wat, or sorry, you take a video the speaking the English of the Angkor Wat, or No, Telugu. My own language. old language? Indian language. yeah, Indian no language. English, No No English. English. no English. But you speak your language. I don't take video. Yes, my son take you also. But yes, Okay. I can you show me the video? ஸோ கைஸ் பார்த்தீங்களா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுடைய வரலாற்றை சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கேட்குறான், மிரட்டுறான். சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களை மிரட்டுறான். அவன் வந்து எதுக்கு ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெறும் வந்து ஒரு செல்ஃப் இதுக்காக மட்டும்தான் வந்து ஷூட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம் நாங்கள். இந்த பாருங்க செம்ம ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது கோயில். అడు హిస్టరీ చెప్పడానికి కూడా వాడికి అంటే ఇది మన టెంపుల్ అని చెప్పొద్దు. ఇది ఒక புத்திஸ்ட் டெம்பிள். అబ్బా என்ன ஒரு கேவலமான ஒரு ஜென்மனுங்க. இது பாருங்க, அப்பா எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. ஆனால் என்ன தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இது எல்லாத்தையும் மறைக்க நினச்சாலும் மறைக்க முடியாது. ஆனால் காலப்போக்கில் அது என்ன ஆகும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. சுத்தமாக தண்ணி இல்லை உள்ள. என்ன ஒரு கலை, என்ன ஒரு கலை பாருங்க. அப்பா அப்பா இதை பாருங்க, தலைகள் துண்டிக்கப்பட்டு
ఇరగొట్టు మందే అది విగ్రహం అంటే பாம்பு மேலே உட்காந்துருக்காங்க. பாம்பு తెలుసు కింద உடைச்சிருக்காங்க பாருங்க. இது கண்டிப்பாக வந்து இந்தியன் கவர்மெண்ட் சைட்லேருந்து எதனா ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். இந்த பாருங்க శివుడు కదా மாட்டு மேலே உட்காந்துருக்காரு ఎద్దు నంది. இதுக்கு சீரியஸாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம நாட்டில் இருந்து இது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆக்சுவலாக என்ன கேட்டால் ஒரு வரலாற்றையே வந்து பார்த்திங்கன்னா வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு எவ்வளோ வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற செக்யூரிட்டி கார்டு முதற்கொண்டு வந்து நம்மளை வந்து நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தடுக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க. காலப்போக்கில் மாறிடுவாங்க. இதெல்லாம் வந்து அப்படியே விட்டாங்கன்னா ஆல்ரெடி மாறிடுச்சு, முக்கால்வாசி மறந்துடுவாங்க. மாறிடுன்றதை விட மறந்து போயிடும் எல்லாமே. என்னன்னைக்குமே அழியாது. சோழர்கள் செஞ்சு வச்சுட்டு போன செயல்கள் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அழியாது. நம்ம தமிழ்நாடு நம்மளுடைய தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து செஞ்ச இது நம்ம என்ன தான் வந்து தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் வாய்ப்பில்லை ராஜா. ஒவ்வொரு கல்லையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ நுணுக்கம் இருக்குது. அவ்வளோ நுணுக்கத்தையும் நீ அழிக்கணும்னா அந்த கோயிலையே அழிக்கணும். ஆனால் இந்த வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வைரல் ஆகவே ஆகாது. ஏன் தெரியுமா? நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஹிஸ்ட்ரி அழியதை விட நம்மளுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து வைரல் ஆக்கிறதுக்கு பாருங்கள் கைஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் ப்ரூஃபோடு கொடுத்துருக்கேன் இங்கே இருக்கிறவங்க வந்து நம்ம அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறத பற்றி. ஸோ பாருங்க ஒரு தூணும் செம்மையாக இருக்குது. ஏன்னா பின்னாடி ஆள் வந்துட்டுருக்கான் என்கிட்ட பேசுறதுக்கு தான். கழுகு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளை வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கானுங்க கைஸ் இங்கே இருக்கிறவங்க. அப்பா அந்த இன்னொரு என்னென்ன வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி வச்சு இந்த மாதிரி ஒரு கோயில் இந்த மாதிரி ஒரு டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நுணுக்கங்கள்லாம் கொடுத்து பண்ணணும்னு நினச்சாங்கன்னா கிட்டத்தட்ட 400 வருஷம் ஆகும். ஆனால் அந்த காலத்தில் வெறும் 40 வருஷத்தில் வந்து கட்டியிருக்காரு. அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு மாதிரி அப்படியே மாற்றிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குல்ல, எவ்வளோ கேவலமாக இருக்குது இவங்க பண்ணுறதில்ல. எனக்கு மனசெல்லாம் சத்தியமாக சொல்லணும்னா ரொம்ப வலிக்குது. இந்த வீடியோலாம் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க கைஸ். இங்கே பாருங்க கைஸ், என்னென்னா வந்து எங்களை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க அவன். இந்த மாதிரி வந்து அழகாக யாராச்சும் கட்ட முடியுமா? இதை பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இதெல்லாம் வந்து இவங்க இப்போ பூசியிருக்காங்க மேலே உருவம் இப்போ மாற்றுறதுக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க மேலே. இவங்களாம் வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க போல இருக்கு. அந்த மழை பெஞ்சிட்ருக்கு. மலைக்கும் அதுக்கும் இந்த ஒரு ஃப்ரேமு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 2 லட்சம் ஆர்கிடெக்ட் வச்சு வந்து கட்டியிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு செதுக்கியிருக்காங்க ஒரு கல்லாக. ஸோ 2 கோடி பேர் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து கட்டின ஒரு பெரிய கோயில் தான் இந்த கோயில். ஸோ கிமீர் எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சூரியவர்மன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்டியிருந்தார். ஸோ என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை ஆரம்பித்து வச்சது வந்து பார்த்திங்கன்னா வந்து சூரியவர்மன் 2 அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆரம்பித்து வச்சது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஒரு 27 வருஷம் ஒரு கேப்பு. அந்த டைமில் இருந்த ராஜாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் கட்டுறது அந்த மாதிரி இதெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து அந்த மாதிரி இதில் வந்து ஈடுபடவே இல்லை. அதுக்கப்புறமா வந்த ஜெயவர்மன் 7 தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து முழுசாக கட்டி முடிச்சிருக்காரு. அந்த ஜெயவர்மன் 7 இருக்கார்ல, எனக்கு தெரிஞ்சு அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து புத்திசத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஜெயவர்மன் அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்டி முடிச்சிருக்காரு கோயிலை. ஸோ கிமீர் எம்பையர், கிமீர் KHIMER கிமீர் எம்பையரில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்டி முடிச்சிருக்காங்க இந்த கோயிலை முழுசாக. ஸோ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா வந்து மழை வந்து பார்த்திங்கன்னா வந்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இங்கே. அண்ட் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பின்னாடி வந்து பயோன் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு சிலைகள் அதெல்லாமே வந்து அப்படி அப்படியே இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் போனியோடைய வீடியோவில் தான் பார்த்தேன்.
பட் இப்போ நான் போகும்போது அது அப்படியே இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, சுத்தமாக ஐடியா கிடையாது. ஆனால் இதுக்கப்புறம் வரவங்க கண்டிப்பாக இங்கே வந்து வீடியோஸ் எடுக்க முடியாது, அது மட்டும் கன்ஃபார்மாக எனக்கு தெரியும். இவங்க வந்து இந்த கோயிலில் வந்து அந்த சிலைகளெல்லாம் அழிக்காமல் இவங்க எந்த சாமி கும்பிட்றதுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருமே எதுவுமே சொல்லியிருக்க போகிறதில்ல, இப்பயும் யாரும் கேட்குறதில்ல, எதுவும் சொல்கிறதில்ல, அது வேறு விஷயம் வச்சுக்கோங்க. ஆனால் அதை அழிக்கிறாங்கன்னும் போது வெளியே தெரியக்கூடாது அந்த ஒரு விஷயம்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ போய் ஸோ அவ்வளோதான், நான் வெளியே வந்துட்டேன். ஓகே கைஸ், எனக்கு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங்க்கு வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஹார்ஸ் ரைடிங் பண்ணி, கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ஸ் ரைடிங் புக் பண்ணியிருந்தோம். இப்போ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8 கிலோமீட்டர். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரைட்டாக நான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேனே சொல்லலாம். இந்த இடத்துல எமோஷனல் ஆகிட்டன்றத ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஏன்னா இது வந்து ரிலீஜியஸான வந்த ஒரு விஷயம்லாம் கிடையாது, ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட ஒரு இது, அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ரிலீஜியனாக வேணால் இருக்கட்டும், ஆனால் அதோடைய ஹிஸ்ட்ரி வந்து மறைக்கப்படக்கூடாது. அதை சொல்கிறவங்க கிட்ட வந்து சொல்லக்கூடாதுன்னு நீ மிரட்டுற அளவுக்கு இருக்குது பார்த்தியா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இங்கே வந்து ஹார்ஸ் ரைடிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து $45 சம்திங் என்னமோ ஹார்ஸ் ரைடிங்கு. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து காட்டுக்குள்ளே அது மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா என்டூரன்ஸ் ரைடு, நம்ம ஊரில் நான் போவேன்ல அந்த மாதிரி ஒரு என்டூரன்ஸ் ரைடு. ரொம்ப கிட்டத்தட்ட வந்து ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 8 மாதம் 1 வருஷம் கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து குதிரை மேலே ஏறியே இங்கே வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து யோசிச்சு வச்சிருந்தேன் ஆல்ரெடி. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேற்றே வந்து புக் பண்ணிட்டேன் கால் பண்ணி. ஆக்சுவலாக பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயோன் டெம்பிள் இருந்தது, அங்கே டெம்பிள் போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சிருந்தோம். பட் இருக்கிற கூட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கே போனாலும் வந்து ஃப்ரீயாக வீடியோவை எடுக்க முடியல. ரொம்ப ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு இந்த இடத்துல, வேறு எதுவும் இல்லை. அதே மாதிரி எல்லா சிலைங்களுக்கும் கடையில் விற்கிற சிலைங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கை இல்லை. எதனால் வந்து அந்த கை இல்லை அப்படின்றது வந்து எனக்கு புரியல. அது வந்து எதனா வந்து அந்த காலத்தில் அந்த ஒரு ஃபோட்டோவில் வந்து கையில் எதனா வந்து சிற்பம் கைண்ட் ஆஃப் என்ன கான்செப்ட்னு எனக்கு புரியல ஆக்சுவலாக அது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் ஹார்ஸ் ரைடிங்க்கு வந்துவிட்டோம். இதை பாருங்கள், பார்க்குறதுக்கு வந்து இங்கிலீஷ் குதிரை மாதிரி தான் இருக்குது. இங்கிலீஷ் குதிரை தான், ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் ஊர் குதிரைங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யாரும் இன்ட்ரெஸ்டடாக இல்லை வரத்துக்குங்க, எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்பா எவ்வளோ நாள் ஆச்சு இந்த ஒரு ஸ்மெல்லு, இந்த ஒரு இதுக்குள்ளே வந்து ఆడుకుంటానే అవి ఆడుకుంటానే గేమ్ వస్తుంది ఇక్కడ. చేతులు కొరుకుతుందా చెరియది? చేయి కొరుకుతుందా? వచ్చింది వన్ టాప్లో. హీస్ ఇంట్రెస్టెడ్, క్యూరియస్. నా దగ్గరికి వచ్చింది వాడు. సేమ్ కలర్ చెవు ఉంది కదా, ఈ చెవు వెనక్కి అట్ట పోకూడదు, అటు పోతే టెన్షన్ ఉంది అని. చెవు ముందుకుండాలా? చెవు ఇట్లా వెనక్కి పోకూడదు, వెనక్కి పోయింది అనుకో టెన్షన్గా ఉందని, కొరికేస్తుందని. కొరుకుతుంది లేకపోతే కుడుతుంది ఏదైనా. చెవు ఇప్పుడు నార్మల్గా ఉంది. తినడానికి ఏమైనా పిలిచినా వచ్చింది అది. ஸோ இவனு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்ட போகிறோம். கெல்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ கெல்டிங்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் எடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் கெல்டிங்னுவாங்க. ஸோ ஹெல்மெட் போட்டுப்போம். ஓகே கைஸ், இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏற போகிறவர். What's his name? Papai. Yeah, good. ஓகே, சன்னி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு டைம் ஹார்ஸில் ஏறி இருக்கான். ஃபஸ்ட் டைம் சால்சால் చేసిన నేను. ஆமாம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து செம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் தான் வந்து நாங்கள் இப்போ ஹார்ஸ் ரைட் போய்கிட்டு இருக்கோம் ஆஃப்டர் வெரி லாங் டைம். அண்ட் இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெக்சிகோ. நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாக்கில் தான் போகணுமா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சன்னி குதிரையை வந்து பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா வந்து இது வரைக்கும் ஓட்டி பழக்கங்கள்ல. ஐ ஆம் செரி. நைஸ் டு மீட் யூ ப்ரோ. குட் இஸ் இனஃப். லிட்டில் பிட் இங்கிலீஷ் இஸ் இனஃப். ரொம்ப நாளாக ஆச்சு இந்த மாதிரி ரைடு போய். சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நான் வந்து ஸ்பீடாக போகிறது அதெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குதிரையும் வார்ம் அப் ஆகணும். நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குதிரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பழகணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீடாக இருக்கிறது எல்லாமே. நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெஸ்டர்ன் சேடல் தான் போட்டிருக்கேன், இங்கிலீஷ் சேடல் போடல. ஏன்னா இங்கிலீஷ் சேடல் போட்டோன்னா வச்சுக்கலாம் புது குதிரை வேறு செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி அப்படின்னு எதனா பண்ணிச்சுன்னா வாரிடுவோம் கீழே. எப்போவுமே புது குதிரையில் போனோம்னா ஒரு திங்கிறதே வேலையாக போச்சு. யா, இந்த மெக்சிகன் குதிரைங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் போய் கரெக்டாக மெக்சிகோ இன்னும் யூ ஷுட் நாட் ஈட் லைக் தட். ஓகே, மண்டியா டாப்பில் நல்லா சாப்பிட்டு அப்புறமா சாப்பிட்டு ஓகேவா. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் முன்னாடி போட்டுருவோம். கேலா போட்டிகிட்ருக்கோம் இப்போ.
யா ஐம் குட் வெரி குட் ஹவுஸ் சன்னியை பாருங்க அங்கே பின்னாடி யா ஓகே சன்னியை பாருங்க இது பாருங்க மெக்சிகோ சார் வெரி குட் வேறு லெவல் சன்னியை வந்து கூட்டே ஓடி வரோம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ ஃபாஸ்ட்டாக போக போகிறோம் అప్ డౌన్ చేయి అంతే సరే లెఫ్ట్కి రా தண்ணி இட்டா தண்ணி இட்டா மெக்சிகோ கமான் விளையாடி போட்டு விட்டோமா அது பாட்டுக்கு போயிட்டுருக்கும் ஏன்னா குதிரைங்க எப்போவுமே ஒரு குதிரை பின்னாடி தான் இன்னொரு குதிரை போகும் நான் ஏதோ விட்டா இவோ டக்குன்னு விட்றேன் எதனா ஆச்சுன்னா நான் டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணுறேன் ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கிறத பாருங்க ஹார்ஸ் ரைடிங்கை விட ஒரு சிறந்த எக்ஸசைஸ் இருக்கவே முடியாது இந்த உலகத்தில் அது உங்களுடைய ஸ்டேபிள் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி வாவ் சூப்பராக கட்டியிருக்காங்க வுட்லேயே ரொம்ப க்ளீனாக இருக்குது ஹலோ திமுரு அம்புட்டும் திமுரு என்ன இவர் கூப்பிட்றாரு நம்மளை வான்னு என்னடா வந்துட்டா வா காது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பின்னாடி எடுத்துகிட்டு போகக்கூடாது ஃபுல்லாக எடுத்துகிட்டு போச்சுன்னா கோவமாக இருக்கும் மொத்தம் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த பாருங்க உள்ள சூப்பராக டைல்ஸ் போட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு பயங்கரமாக வச்சுருக்காங்க அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பக்கெட்டில் தீனணும் ஓகே இதுதான் தண்ணிக்கு இது வந்து தீனி கொட்டுறதுக்கு நல்ல ஐடியா ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து பேக் டு த ரூம் அண்ட் இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு இன்றைக்கி ஆரம்பிக்கும் போது ஆனால் நடந்தது வேறு பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து ஹாப்பியாக ஹார்ஸ் ரைட் பண்ணிவிட்டு வந்து ரூமுக்கு வந்தாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னன்னா ஒரே ஒரு சின்ன மன வருத்தம் தான் நம்மளை வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ற அந்த ஒரு மன வருத்தம் மட்டும்தான் வேறு எதுவும் இல்லை ஸோ இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கிறேன் ஆஸ் யூஸ்வல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன் கைஸ் சேனலுக்கு புதுசாக வந்துன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க இன்ஸ்டாகிராம் பார்த்ததுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க தட்டா பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஆஸ் யூஸ்வல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன்